சேலம் மாவட்ட பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழக பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற குழு தலைவரும் ஆன திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களை வருக என வரவேற்கிறோம். ராஜேந்திரன் மாவட்ட பொதுச் செயலாளர், வீரவாடி சட்டமன்ற அமைப்பாளர். தற்போது எஸ்ஐஆர் திருச்சி மாவட்டத்திற்கும் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். என்ன விவரம்? வணக்கம் ராகப்பிரியா. இன்று திருச்சி மாவட்டத்திற்குரிய 9 சட்டமன்ற தொகுதிக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் வெளியிட்டார். இந்த நிகழ்வில் அனைத்து கட்சியோடு சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக அந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு திருச்சி மாவட்டத்திற்குரிய 9 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 23,68,967 பேர்கள் இருந்தார்கள். அதில் ஆண்கள் 11,46,454 பேரும், பெண்கள் 12,22,125 பேரும், இதர 388 பேரும் இருந்தார்கள். இதில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு திருச்சி மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர், அது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது அதில் ஆண்கள் 9,90,215 பேரும், பெண்கள் 10,46,664 பேரும், இதர 301 பேரும் என மொத்தம் 20,37,180 பேர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் கண்டறிய இயலாதவர்கள் 44,276 பேரும், இடம்பெயர்ந்தோர் 1,60,831 பேரும், இறந்தவர்கள் 1,16,756 பேரும், இரட்டை பதிவு கொண்டவர்கள் என 9,895 பேரும், இதர 119 பேரும், ஆக மொத்தம் 3,31,787 பேர்கள் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளில் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த எஸ்ஐஆர் படிவம் மூலமாக ஏற்கனவே அளிக்காதவர்கள், சந்தேகம் இருப்பவர்கள், அவர்களுக்காக திருச்சி மாவட்டத்தில் நாளை மறுநாள் என 2 நாட்கள் சிறப்பு முகாம்கள் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறும். ஆகையால் பொதுமக்கள் அங்கு சென்று சிறப்பு முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே போன்று உரிமை குரல் மற்றும் ஆட்சேபனை தாக்கல் செய்வதற்கான காலம், அதாவது இன்று 19/12/2025 முதல் 18/1/2026 வரை உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 3,31,787 பேர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று தொகுதி வாரியாகவும் அதிகபட்சமாக வாக்காளர் கொண்ட தொகுதி என்றால் ஸ்ரீரங்கம் தொகுதியும், குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதி என துறையூர் தொகுதியும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறப்பு முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயரை இணைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி தீபன். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி கொண்டிருக்கிறது. முதலாக கோயம்புத்தூர், தற்போது சென்னை, தொடர்ந்து திருச்சி, அதன் அடுத்தபடியாக சேலத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விவரங்களை சேலம் செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். சேலத்துல வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கு, என்னென்ன அதிகாரப்பூர்வ தகவல்கள்லாம் அதில் அடங்கி இருக்கு? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. சேலம் மாவட்டம் கலெக்டர் பிருந்தாதேவி இன்று அரசியல் கட்சியின் முன்னிலையில் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். இதில் எஸ்ஐஆருக்கு முன்பு வரை, அதாவது கடந்த அக்டோபர் மாதம் இருந்த வாக்காளர் பட்டியலில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என எடுத்துக்கொண்டால் மொத்தம் 30,30,30,537 பேர் இடம்பெற்றிருந்தனர். ஆனால் இன்று வெளியான வாக்காளர் பட்டியலில் அதாவது 26,68,108 பேர் மட்டும்தான் இடம்பெற்றுள்ளனர். இதில் இடம்பெயர்ந்தோர் மற்றும் இறந்தோர் மற்றும் வீடு மாற்றியோர், அதாவது குடியிருப்பு மாற்றியோர் என மொத்தம் 3,62,249 பேர் அதாவது வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதில் வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட்டவர்கள் உண்மையிலே வாக்காளராக இருப்பின் அவர்கள்
மீண்டும் வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. நீக்கப்பட்டவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்கள் மேலும் தங்களை நாளை முதல் விண்ணப்பித்து, அதாவது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை விண்ணப்பித்து அதில் இடம்பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் வாக்காளர் பட்டியல் SIR முறைப்படி அதில் இடம்பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார். பிருந்தா தேவி தெரிவித்துள்ளார். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். சேலத்தை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விவரங்களை சுப்பிரமணியனிடம் கேட்டு பெறலாம். சுப்பிரமணி, வணக்கம். விவரம். வணக்கம் ராகப்பிரியா. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று அந்த SIR பணிக்கு பின்னர் நடைபெறக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமரை உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து மொத்தமாக 12,29,933 வாக்காளர்கள் உள்ளனர். அதாவது இது கடந்த 27ஆம் தேதி நிலவரப்படி உள்ள பட்டியலாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தற்சமயம் SIR பணியில் அதாவது இறப்பு மற்றும் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் 2க்கும் மேற்பட்ட பதிவு உள்ளிட்ட வைகள் கண்டறியப்பட்டு இந்த SIR பணியின் போது சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் மொத்தமுள்ள 4 தொகுதிகளிலும் சேர்த்து 1,50,828 வாக்காளர்களின் பெயர்களானது நீக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காரைக்குடி 32,900 வாக்காளர்களும், அதே போல திருப்பத்தூர் தொகுதியில் 41,309 வாக்காளர்களும், சிவகங்கை தொகுதியில் 39,311 வாக்காளர்களும், அதே போல மானாமரை தனி தொகுதியில் 37,308 வாக்காளர்களும் என மொத்தமாக 1,50,828 வாக்காளர்கள் இறப்பு மற்றும் நிரந்தர இடம்பெயர்ந்தவர்கள் உள்ளிட்ட காரணங்களால் பெயர்களானது வாக்காளர்களின் பெயர்களில் இருந்து பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக அதாவது தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பின் தொகுதியான திருப்பத்தூர் தொகுதியில் 41,309 வாக்காளர்கள் அதாவது இறந்தவர் மற்றும் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என மொத்தமாக 41,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் அந்த பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இருந்து தற்சமயம் நீக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்சமயம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து மொத்தமாக 10,79,105 வாக்காளர்கள் இதுவரையும் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் முடிந்து இதில் தவறுதலாக ஏதேனும் நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் தங்களது பெயர்களை சேர்த்துக்கொள்ள அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அதனை பயன்படுத்தி தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் என ஆட்சியர் பொற்கொடி அறிவித்துள்ளார். ராகப்பிரியா, தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணி. மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற தகவல்களை அந்தந்த மாவட்ட செய்தியாளர் நமக்கு உடனுக்குடன் தகவல்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது நாமக்கல் மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பான தகவல்களை வழங்க நம்முடைய செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். முகேஷ், வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை தொகுதிகள் இருக்கின்றன, எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், விவரம்? நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட தேர்தல் அலுவலர் துர்காமூர்த்தி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று வெளியிட்டார். அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், பரமத்தி, வேலூர், ராசிபுரம், சேந்தமங்கலம் என 6 சட்டமன்ற தொகுதிக்கான அடிப்படையில் SIR படிவம் வழங்குவதற்கு முன்பு 14,66,660 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது 12,72,954 வாக்காளர்கள் உள்ளனர்.
இதில் 66,312 வாக்காளர்கள் இறந்தவர்களாகவும் 18,023 வாக்காளர்கள் கண்டறியப்படாதவர்களும் 1,201 இடம் பெயர்ந்தவர்களாகவும் 8,636 இரட்டை வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இதுல 1,93,706 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருது. விவரங்களுக்கு நன்றி முகேஷ்.